இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு வசனம் இவ்வாறு சொல்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மேற்கொள்ள வேண்டிய 7 காரியங்கள். இன்றைக்கு 2வது நாளிலே இன்றைக்கு மாம்ச சுபாவங்கள். இன்றைக்கு மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க. மாம்ச செயல்பாடுகள், இன்னைக்கு மாம்ச சிந்தனை கலாத்தியர்ல குறிப்பிடப்பட்டிருக்குது. மாம்ச சிந்தனை எப்படிலாம் இருக்குது, அப்போ மாம்ச சுபாவங்கள் எப்படி இருக்குதுன்னு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. பாவ செயல்கள், அங்க விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், இங்கே உறவுகளிலே பிரச்சனை, பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதங்கள், பொறாமைகள், இதெல்லாம் மாம்சத்துக்கு விரோதமா இருக்குது. தீய பழக்கங்கள், கொலை, வெறிகள், களியாட்டுக்கள், இதெல்லாம் மாம்சத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்குது. பாருங்க, நம்மளுடைய இயல்பான நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது தேவனுக்கு பிரியமில்லாதது என்று சொல்லி நமக்கு வேதம் கற்றுத்தருகிறது. இன்றைக்கு அநேக சூழ்நிலையில நாம் மாம்சத்துக்கு விரோதமாக போராடி கொண்டே இருக்கிறோம். இங்க ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம் சொல்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படுது. நம்ம அவயங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணுமா? சில நேரங்கள்ல நம்ம அவயங்கள் எப்படி இருக்குன்னா, அவர் அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துடுறோம். அநீதியான செயல்கள், பாவ செயலுக்கு நம்ம மாம்சம் போராடி கொண்டிருக்கிறது. ஒரு அழகான ஒரு காரியம் என்னன்னா, சில நேரங்களில் ஒரு யுத்தம் நடக்கும்போது யுத்த வீரர்கள் யுத்தத்துக்காக போராடி கொண்டிருப்பாங்க. அப்படிதான் ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு போர் தளத்துல யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது. அங்க போர் வீரர்களும் மும்முரமா யுத்தம் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ பட தளபதி சொல்றாரு, உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்க, நான் செய்து தருகிறேன். எங்க வீரர்கள்லாம் போராடி கடைசி வெற்றி அடையும் சூழ்நிலையில அவங்க போராடி கொண்டிருப்பாங்க. அப்போ என்ன தேவை என்று கேட்கிறாங்க. அப்போ தளபதி கேட்ட உடனே ஒரு வீரர் அந்த தளபதியை பார்த்து கேட்க வருகிறார். அப்போ தளபதிக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை ஒருவேளை மார்க் அவசரம் வேணும்னு கேட்க போறாரோ, இல்லை இந்த வீரர் என்ன கேட்க போறாரு, இந்த போர் வேற தீவிரமா இருக்குது, ஒருவேளை நவீன துப்பாக்கி வேணும்னு கேட்க போறாரோன்னு சொல்லிட்டு ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த போர் வீரர் தளபதியை பார்த்து சொல்ற, போர் நடக்கும் வரை எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும்னு கேட்கிறாரு. அப்போ அந்த தளபதி அப்படியே முகம் வாடிட்டு சோர்ந்து போனார். பாருங்க, இன்றைக்கு சில நேரங்கள்ல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நித்தம் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. மாம்சம், உலகம், பிசாசு, இந்த 3 காரியத்துக்குள்ள யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம எவ்வளவு வேணும் இருக்கிறோம், நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, நம்ம தேவ பிள்ளைகளாகிய நாம போராடி கொண்டிருக்கிறோம். நம்ம பட தளபதி யாருன்னா இயேசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவர் நமக்காக யுத்த தளத்திலே இருக்கிறார். பாருங்க, நமக்கு அவர் நம்ம கூட இருந்துட்டு என்ன செய்கிறாருன்னா, நம்மளுக்கு இப்படிப்பட்ட சோதனை வரும்போது, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது அவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆவியின் வரங்களை நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா நம்ம இந்த இப்படிப்பட்ட காரியங்கள்ல மாம்சத்து சுவாவத்திலிருந்து, மாம்சீக செயலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குறதற்காக
கர்த்தர் நமக்கு என்ன தருகிற ஆவியின் வரங்களை தந்திருக்கிறாரு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, சர்வ ஆயுதங்களையும் நமக்கு அணிவிக்கிறார். அவர் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நமக்கு செய்கிறார். ஏன்னா நம்ம கடைசி நிமிஷத்துல இருக்கிறோம், ஒரு பனித்துளிக்குள்ள இருக்கோம். எப்படின்னா, நித்தமும் போர் தளத்துல போர் நடந்தது கொண்டு இருப்பது போலவே நாம அனைவரும் ஆண்டவருக்கு சமூகத்துல நின்று ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே இருக்கிறோம். மாம்ச செயல்கள், மாம்ச சிந்தனைக்கு இடம் கொடுக்காதபடி பிறகு நம்ம சில நேரங்கள்ல ஓய்ந்து விடுகிறோம். ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, மாம்சீக போராட்டம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. வேதத்துல ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னு வேதம் சொல்லுது. பாருங்க, நம்ம ஆவியிலே நடத்தப்படணுமா. பாருங்க, நம்ம சரீரம் பாருங்க நம்ம பாவத்துக்கு மறைத்ததாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு கற்று தருகிறது. இங்கே ரோமர் 8:12-13 ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியிலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லு. அப்போ ஆவியிலே இருக்கணும். ஆவியிலே நாம் சரீரத்தின் செயல்களால நம்ம பிழைக்கப்பட்டிருப்போமா. ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா. ஆண்டவரே, எனக்கு இன்றைக்கி இந்த மாம்ச செயல்கள்ல, மாம்சத்திலிருந்து, மாம்ச சுபாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. இந்த இச்சை காரியங்கள் இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா. அன்பின் பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. உடைய இரத்தத்தால் எங்களை கழுவுங்க. மாம்ச சுபாவங்கள் வெளியரங்கமாகப்பட்டிருக்கிறது. அது மாம்ச எங்களுக்கு பகை, விரோதம் என்று சொல்லி, வைராக்கியம், கோபம், சண்டைகள் சொல்லிட்டு அநேக காரியங்களுக்கு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இசப்பா இந்த காரியத்தை எங்களால் மேற்கொள்ளவே முடியல. சில நேரங்களில் கோபம் வந்துடுது இசப்பா. சில நேரங்களில் நாங்கள் சண்டை போட்டு விடுகிறோம். சில நேரங்களில் மற்றவர்களை நாங்கள் பகைச்சிடுறோம்ப்பா இசப்பா. அந்த மாம்சீக செயல்களை நாங்கள் மேற்கொள்வதற்கு ஏற்ற ஆவியின் வரங்களை எங்களுக்கு கொடுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள அந்த இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க இசப்பா. இந்த மாம்ச சிந்தனையை எங்கிட்ட இருந்து அகற்றி போடுங்க இசப்பா. ஆவியின் கனியை கொடுங்க, ஆவியின் வரங்களை எங்களுக்கு கொடுங்க சப்பா. இந்த நாளிலே சப்பா எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இதை மேற்கொள்வதற்கு ஏற்ற பலனை எங்களுக்கு கொடுங்க. இப்படி சமூகத்துல இங்க தாழ்த்தி வருமே துதிகான மகிமை மக்கள் ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை